ஒருவன் இனிமையாக பேசினால் அவனுக்கு நண்பர்கள் அதிகம் கிடைப்பார்கள். செல்வம் அவனிடம் தானாக சேரும். அவனது கசப்பான எதிரி கூட அவனுடைய பேச்சை பார்த்து அவனுக்கு அடிமையாவான். வில்லிலிருந்து புறப்படும் அம்பும் வாயிலிருந்து புறப்படும் சொல்லும் திரும்ப பெற முடியாதவை. ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்னால் அது தேவையா, உண்மையானதா, அன்பானதா என்று சிந்தித்து பேசுங்கள். கோபம் ஒரு நெருப்பு என்றால் வார்த்தை அதில் ஊற்றப்படும் நெய். கோபத்தில் இருக்கும்போது எந்த வாக்குறுதியையும் அளிக்காதீர்கள், எந்த முடிவையும் அறிவிக்காதீர்கள். மௌனமே சிறந்தது. ஏனெனில் மேலும் அடுத்தவர் நம்பி சொன்ன ரகசியத்தை காப்பவனே சிறந்த மனிதன். ஒருவருடைய பலவீனத்தையோ ரகசியத்தையோ கிண்டலாக கூட பொது இடத்தில் பேசாதீர்கள். உங்கள் உலகம் உங்கள் சொல்லால் ஆனது. பேச்சுக்கலை என்பது வெறும் சாமர்த்தியம் மட்டுமல்ல, அது மனிதனின் ஆளுமை. ஒருவன் எவ்வளவு படித்திருந்தாலும் அவனது சொற்களில் கனிவும் தெளிவும் நேர்மையும் இல்லை என்றால் அவனது கல்வி பயனற்றது. நல்ல பேச்சுக்களை உடையவன் கடும் பகைவனையும் நண்பனாக்கிக் கொள்வான். இக்கட்டான சூழலில் இருந்து அறிவுபூர்வமாக வெளியேறும் வித்தையை அவன் அறிவான். சாணக்கியர் காட்டிய வழியில் சொல்ல வேண்டியதை சரியான முறையில் சொன்னால் இந்த உலகம் உங்கள் காலடியில் இருக்கும். இனிமையான சொல் ஒருவரின் வாழ்நாள் முழுவதற்கும் கவசமாக விளங்கும். மேலும் இது போன்ற சிறந்த படைப்புகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.